எப்போ நாங்கள் ஃபேமிலியாக ஹோட்டல் போனாலும் இந்த மசால் தோசையை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மசால் தோசையை டேஸ்ட்டாகவும் அதே சமயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பைசி ட்விஸ்டோட எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்டர் சோவோட சில்லி ஆயிலை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு 4 உருளைக்கிழங்க மசிச்சு இதோட சேர்த்து இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். எப்பவும் போல தோசைக்கல்ல தோசை ஊத்தி திரும்பவும் இந்த சில்லி ஆயில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மேல மசாலா வச்சிடலாம். இது மட்டும் இல்லாம இத நூடுல்ஸ் செய்யறப்ப, ஃப்ரைட் ரைஸ், மோமோஸ், சாண்ட்விச், ஆம்லெட் செய்யறப்ப சேர்த்து செஞ்சா டேஸ்ட் ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இந்த சில்லி ஆயில் டேஸ்ட் ரொம்பவே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா தோசான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சில்லி ஆயில் அவங்க வெப்சைட் இல்லனா பிளிங்கெட், இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோ எல்லாத்துலயும் கிடைக்கும். கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், செம டேஸ்டியான மசால் தோசை ரெடி.